ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக பல பயனுள்ள தகவல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் என்று வெளியானது. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருந்தாங்க, பாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களை விட மாணவியர்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமாக எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்தெந்த எத்தனை பள்ளிகள் பார்த்தீங்கன்னா அதிகமான பெர்சன்டேஜ் காமிச்சிருக்காங்க அப்படின்ற பற்றிய தகவல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அடுத்தாப்பில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அடுத்து என்ன குரூப் எடுக்க போகிறீங்க, என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்க எல்லாரும் எவ்வளோ எடுக்க போகிறீங்க, கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அதனால் 12th முடித்து இன்ஜினியரிங் கோர்ஸில் சேரக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இன்ஜினியரிங் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதனுடைய கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க் எடுத்துக்காங்க, டோட்டல் மார்க் அதிகமாக இருக்கலாம், ஆனால் கட் ஆஃப் கால்குலேஷன் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். TNEA 2019 கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங், அதுதான் இன்ஜினியரிங் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய தான் TNEAன்றது. அது பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த வருஷம் 12ஆம் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க, அதுக்கு மேஜர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையணுன்றக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மெயினானது என்ன கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் கன்சிடர் TNEA கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன். அதாவது இன்ஜினியரிங் சேருவதற்கு முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் சொல்லிப்பாங்க, நீ இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னா மெயினாக எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த பாடப்பிரிவுகளை நம்ம மார்க் அவங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்றத தான் இதில் பார்ப்போம். மேக்ஸ், கணிதம், ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், இந்த 3 சப்ஜெக்ட் தான். அதான் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 3 சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க் கால்குலேஷன் இது 3 டிபார்ட்மெண்ட் தான் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அதாவது இந்த 3 சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்காம பார்த்தீங்களா, அதுதான் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் சொல்லுவாங்க. அதாவது இன்ஜினியரிங் சேர்றதுக்காக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம இன்ஜினியரிங் சேர முடியும்ன்றதை நம்ம மைண்ட் செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க எடுப்பாங்க, கவுன்சிலிங் எடுக்கிறதுக்கும் இதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. TNEA ஓல்டு சிலபஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படின்னா முன்னாடி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம 100 மார்க் எழுதிருக்கோம் இல்லைங்களா. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க் நம்ம எழுதிருப்போம், எக்ஸாம் எழுதுவோம். அந்த 200 மார்க்குடைய கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவங்களுக்கு 200 மார்க்லாம் அதனுடைய கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும். அதாவது பொதுவாக எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக 200 மார்க் இல்லைங்களா. அதனால் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு, அதை பார்த்தீங்கன்னா 100 மார்க்காக கால்குலேட் பண்ணுங்க, 50% கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப 200ல் பாதின்றது 100 மார்க் இல்லைங்களா. அப்போ 100 மார்க் கால்குலேஷன் வந்துடும். ஃபிசிக்ஸ், அது மொத்தம் நம்ம எழுதுகிற சப்ஜெக்ட் 200 மார்க்கு, அதை பெர்சன்டேஜ் எவ்வளோ கால்குலேட் பண்ணாங்கன்னா 25% தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? 25% கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அப்போ கட் ஆஃப் மார்க் 50 மார்க் வரணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எழுதுகிற சப்ஜெக்ட் மொத்த மார்க் 200, பெர்சன்டேஜ் கால்குலேஷன் 25% தான் கால்குலேட் பண்ணுவாங்க. கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 50 மார்க் வர அளவுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 200. ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 200 மார்க் தான் அவங்க கால்குலேட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம 200 மார்க் எழுதுனா சப்ஜெக்ட் 1200 எழுதுன கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன். இது பார்த்தீங்கன்னா TNEA 2019 கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் இன்ஜினியரிங் சேரக்கூடிய, அதாவது 2019 இன்ஜினியரிங் சேரக்கூடியவங்களுக்கு எக்ஸாம் எப்படி எழுதி பார்த்தீங்கன்னா 100 மார்க் நம்ம சப்ஜெக்ட் எழுதிருக்கோம். 6 சப்ஜெக்ட் தான் எழுதினீங்களா, 600 மார்க் நம்ம எழுதிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 மார்க், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 100 மார்க். அதனுடைய பெர்சன்டேஜ் கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதே தான். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் மேஜர் சப்ஜெக்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100%. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 100 மார்க் எக்ஸாம்னால அந்த 100 மார்க் நம்ம அப்டேட் எடுப்போம். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்கில் நம்ம 80 மார்க் எடுத்துக்க வச்சுங்க, அதை அவங்க 40 அப்படியே 80 மார்க் அப்படியே எடுத்துவாங்க மேக்ஸுக்கு. சரிங்களா? அதுதான் 100% கால்குலேஷன்றது. 100 மார்க் நீங்கள் மேக்ஸில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை 100 மார்க் எடுத்துவாங்க. 75 மார்க் எடுத்தீங்கன்னா 35 மார்க்காக கால்குலேட் பண்ணி எடுத்துவாங்க. சரிங்களா? அதாவது மேக்ஸ்ன்றது 100% அப்படியே 100னா 100, 80னா 80, 70னா 70. 50 மார்க் எடுத்தீங்கன்னா அந்த 50 மார்க் அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் எழுதிருக்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 100 மார்க் எழுதிருப்போம். பெர்சன்டேஜ் கால்குலேஷன் 50%. இப்போ நம்ம 50 மார்க் எழுதிருக்கோம், 50 மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்னா 25 மார்க் தான் எடுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மார்க், 100 மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க் எடுத்துவாங்க. பாதிக்கு பாதி 50%. சரிங்களா? கெமிஸ்ட்ரி, வேதியியலும் அதே மாதிரி தான். 100 மார்க் எக்ஸாம் எழுதிருப்போம், 50% தான் கால்குலேஷன், 50 மார்க் தான் கவுண்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ 50%னா பாதி இல்லைங்களா. 100ல் நம்ம 80 மார்க் எடுத்துக்கோம்னா 40 கால்குலேட் பண்ணி எடுத்துவாங்க. ஸோ மொத்தம் கட் ஆஃப் 200 தான். கட் ஆஃப் கால்குலேஷன் 200 தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதை கால்குலேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு 100% அப்படி எடுத்துவாங்க. ஏன்னா மேக்ஸில் யாரெல்லாம் அதிகமான மதிப்பெண் எடுத்துருக்கீங்களோ அவங்களுக்காக இன்ஜினியரிங் நிறைய ஃப்ரீ சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 100 மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே 100 மார்க் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. கட் ஆஃபில் 100 மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 மார்க் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 45 மார்க் 45 இருப்பாங்க. 45 அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிட்ட மொத்த டோட்டல் வந்து 90. மேக்ஸ் நீங்கள் 100 எடுத்துட்டீங்கன்னா 100 ஓகேங்களா, 190 மார்க். அப்போ 200 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 190 மார்க் எடுத்து தான் ஈஸியாக வந்து நம்ம எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம், ஈஸியாக நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சேரக்கூடிய மாணவர்கள், இன்ஜினியரிங் 12ஆம் முடித்து இன்ஜினியரிங் சேரக்கூடிய மாணவர்கள், ஆசைப்படக்கூடிய மாணவர்கள், அவங்க குழந்தைகளை சேர்க்கக்கூடிய பெற்றோர்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணாங்க நீங்களே கால்குலேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அது எப்படின்னு சொல்லி நம்ம டேட் எப்போ கொடுக்கான்னு சொல்லி சொல்கிறோம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங் சேரக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது காலேஜ் உங்களுடைய தொகுதி உங்கள் பகுதியில் இருக்க காலேஜ் லிஸ்ட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது டாப் 10 காலேஜ் ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும், அதாவது அனைவருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இன்ஜினியரிங் சேரக்கூடிய யாராவது ஒரு மாணவர்களுக்காக கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் எல்லாருக்கும் அதாவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை பற்றிய கூடுதல் தகவல் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இது பற்றிய கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 12ஆம் முடித்து என்ன கோர்ஸ் சேரலாம், அதாவது ஃபிசிக்ஸ் சயின்ஸ் சம்மந்தமாக என்ன கோர்ஸ் சேரலாம், மேக்ஸ் சம்மந்தமாக என்ன கோர்ஸ் சேரலாம், டிப்ளமோ சம்மந்தமாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ சேர்றதுக்கான கோர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா 12 12ன்னு இருக்கும், எஜுகேஷன் நியூஸ் அப்படின்னு 2 கேட்டகரி கிரியேட் பண்ணிப்போம். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி கூடுதல் தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.